விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்க அந்த ஒரு ப்ரோமோல சொல்லுவாங்க, போக போகத்தான் புரியும், ஒண்ணுமே புரியலை அப்படின்ற மாதிரி. ஸோ விஜய் சேதுபதி அண்ணா அப்படின்னாலே அவருடைய மாசு கிளாஸ் எல்லாமே அந்த ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல பார்க்க முடியும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலிகளை, இந்த முகமுடி போட்டு இருக்கிறவங்களை அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல அவர் கிழித்தறிகின்ற விதம், அந்த முகமுடிகளை அவங்களே வந்து அந்த மாட்டுப்பட்டுருவாங்க, நான் போலிதாப்பா அப்படின்ற மாதிரி, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களே காமிக்கிற மாதிரி விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய அந்த தனித்துவமான ஒரு ஹோஸ்டிங் ஒன்று இருக்கும். நேற்று ஒரே ஒரு எபிசோட் தான். ஸோ பிஆர் டீம், வியானாவோட பிஆர் டீமு, அப்புறம் வந்து கானா வினோத் அவருடைய பிஆர் டீமு, அங்கால விஜய் பார்வதி கமருடின்னு அவங்க 2 பேரோட பிஆர் டீமு 5 நாள் எஃபெக்ட் போட்டாங்க மக்களை, இரவும் பகலுமா. கனி அவர்களை அட்டாக் பண்றது, சபரி அவர்களை அட்டாக் பண்றது. இன்னொரு விடயம் ஒன்று கேள்விப்பட்டேன், என்ன அப்படின்னா ஒரு நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா லக்ஷ்மியா யாரோ ஒரு நடிகை, அவங்க வந்து விஜய் சேதுபதி அண்ணாவை கிழித்து வீடியோ போடுறேன்ற மாதிரி போட்டாங்க. என்ன உனக்கு அறிவு இருக்கா, இது என்ன பிக் பாஸ்ன்றது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்தமா வந்து வீடியோ போட்டுச்சு. இப்ப என்ன தகவல் அப்படின்னா, இந்த வேண்டப்பட்ட நபர்கள் இருக்காங்கல்ல, அதாவது விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இந்த கடந்த 2 வீக்கெண்ட்ல வந்து சரியான ஒரு கேள்விகளை கேட்கக்குள்ள அது அவங்களுக்கு இந்த சில பேருக்கு அது அவங்களோட அதாவது எப்படின்னா, இப்ப வீக்கெண்ட் எபிசோட்ல சில போட்டியாளர் நினைக்கிறாங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல சேது அண்ணா அவர்கள் கேள்வி கேட்டா இல்ல உட்காருங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட இமேஜ் போயிடும். வெளியில பிஆர் டீம் வந்து அடுத்த ஓவியா அடுத்த அசீம் அண்ணா அப்படின்ட்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்குள்ள இவர் வந்து இப்படி பண்ணிட்டாருன்னா அந்த உண்மையான மக்கள் மத்தியவைக்கு உண்மை புரிஞ்சிருமில்ல. நம்ம 5 நாள் கஷ்டப்பட்டு வந்து இதை எல்லா உண்மைகளையும் மறைச்சு இவங்களை நல்லவங்களை காமிக்க, கனி அவர்களை, சபரி அவர்களை, திவாகர் அவர்களை கெட்டவங்களை காமிச்சு கொண்டிருக்கக்குள்ள வீக்கெண்ட் எபிசோட்ல இவர் கேள்வியை கேட்டார் அப்படின்னா எல்லாமே வந்து முடிஞ்சிருமே. அப்ப என்ன பண்ணலாம்? சரி, யாராவது பிரபலம் இல்லாம பிரபலத்துக்கு ஆசையா இருக்கிற நபர்களுக்கு காசை கொடுத்து அதை கொடுத்து பேச வைப்போம் அப்படின்ற மாதிரி சில வேலைகள் நடந்திருக்கு. இப்ப சோசியல் மீடியால பார்த்தா அந்த ஒரு நடிகை யாரோ பேசுனாங்கல்ல, அவங்களும் அப்படிதான் பேசுனாங்க, அவங்கள தூண்டப்பட்டு பேசுனாங்க. அது காசு வாங்கி போட்டு பேசுனாங்களா இல்ல அதை பற்றி நமக்கு தெரியாது. சோசியல் மீடியால ஒரு விடயம் ஒன்று போகுது. இந்த நபர் வந்து போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா போன சீசன்ல விஜய் சேதுபதி அவர்கள் நியாயமா ஒரு போட்டியாளர் கொஸ்டின் கேட்டதுக்கு அவங்களுக்கு வேண்டப்பட்ட நபர் வந்து ஒரு வீடியோ போட்டு அவங்களே மாட்டுப்பட்டுட்டாங்க. சோ அப்ப இந்த சீசன் வந்து தெரியாத நபர்களை தூண்டி விட்டு விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட இமேஜை கெடுக்கணும், பேரை கெடுக்கணும் அப்படின்ற ரீதியிலையும் இந்த விடயங்கள் வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஒரு நடிகை ஒன்று போட்டாங்கல்ல வீடியோ, சேதுபதி அண்ணாவை கேட்டு, அதுல ஒரு சொட்டு அர்த்தமே இல்லை. அந்த அம்மா பேசுற இதுல ஒரு சொட்டு அர்த்தமே இல்லை. அதுக்கான சொல்யூஷனும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசுது அப்படின்னா சந்தேகமா டவுட் தான். எங்க சரி விடுங்க, சரி விஜய் சேதுபதி அண்ணா பேரை சொல்லி அந்த அம்மா பிரபலம் ஆகட்டுமே, இது வரைக்கும் அந்த அம்மா யாருன்னே தெரியாது. சரி, இப்ப விஜய் சேதுபதி அண்ணா பத்தி பேசி அந்த அம்மாக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைச்சு அதன் மூலம் நல்லா இருந்தா பரவாயில்ல. ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பல பேரை வாழ வச்சு கொண்டிருக்காங்க, அதுல இவங்களும் ஒருத்தரா இருந்துட்டு போட்டுமே. ஸோ ஓகே, அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல வந்து நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஒரே ஒரு எபிசோட் தான் ஒட்டுமொத்த பிஆர் டீமோட மொத்தரையும் கிழிச்சிட்டாங்க. அந்த உள்ளுக்குள்ள ஓவியா, அடுத்த அசீம் அண்ணா, அப்புறம் யாருப்பா கானா வினோத், யாருப்பா அடுத்த யாரு, ஸோ அப்படின்னு இருந்தவங்களோட முகத்திரையை கிழிச்சிட்டாங்க. ஆனா இது பித்தளப்பா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஆதிரை அவர்கள் எவிக்ட் ஆகவில்லை, ஸோ அவங்களுக்கு பதிலாக இவங்க தான் எவிக்ட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு தகவல் ஒன்று போகுது. அது என்ன அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதை பத்தி நான் அடுத்த வீடியோல பேசுறேன். சரிங்களா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பொதுவா போன சீசன்ல இருந்து நம்ம ஒரு விடயம் ஒன்று ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நானும் சரி, என்னுடைய வெளிநாட்டில் இருக்கிற சகோதரங்களுமே நண்பர்களுமே சரி வந்து பாத்தீங்கன்னா கனடா, யூகே அப்படின்னு இருக்கிற நண்பர்களும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப பார்ப்போம் டிஸ்கஷன் பண்றதுக்கு. ஸோ அவங்களும் மீடியால தான் இருக்காங்க. சரி, அப்ப அவங்க மெமி கிரியேட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஆர்டிகல் எழுதுறவங்க, வெப்சைட்ல இதை வந்து போடுறவங்க அப்படின்ற இதில் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து திரும்ப பார்ப்போம். ஒவ்வொரு வாட்டியுமே அது புதுசாக பார்க்குற மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சேது அண்ணாவோட அந்த ஃபயரிங்கான கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், நேர்மையான அந்த வழிநடத்தலாக இருக்கட்டும், அது ஒரு தனி சுகம் மக்களே. சரிங்களா? அப்போ இந்த வாட்டியும் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதில் முக்கியமாக வந்து நம்ம இன்று அந்த எபிசோட் முடிஞ்சதுலேருந்து எல்லா சோசியல் மீடியாலையும் பார்க்க முடிஞ்சது பிஆர் அக்கா வியானா, பணக்காரி வியானா, ராணவ் அவர்களுடைய வழிகாட்டி
வியானா அவர்களுடைய முகத்திரை கிழிஞ்சிட்டு. ஸோ அந்த அம்மா எழுப்பி, யாருமா இந்த வீட்டுக்குள்ள தைரியசாலி நிற்கிறீங்க அப்படின்னீங்களே, அந்த அம்மா சொல்லுது நான் தான் அப்படின்னு. ஒரு உருப்படியான வேலை செய்யாது. துணி 5 துணியை தூக்க சொன்னா கை வரைக்கும் மட்டும். அதுக்கப்புறம் ஏதாவது வேலையை செய்ய சொன்னா எனக்கு என்ன 4 கை இருக்கா, 5 கை இருக்கா, 2 கை தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஓவியா நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணி கொண்டு வந்துச்சு. அவங்களோட அப்பா பெரிய பணக்காரர், அப்ப அவங்களுக்கு வீட்டை கூட சுத்தம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப பிக் பாஸ் ஷோல கடந்த 2 வாரமே வந்து அந்த லக்ஸரி ஹவுஸ்ல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் அதாவது இந்த சீசன் வந்து ஒன்னு பணக்காரர்கள் லக்ஸரி இது மாதிரி அதுக்குள்ள கொஞ்சம் பேரு ஒவ்வொரு வாரமே ஸ்வாப் பண்ணுவாங்க. இங்கால வந்து நார்மலான பிக் பாஸ் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி. அப்ப நார்மலா இருக்கிறவங்க அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும். அப்ப இந்த அம்மா கடந்த 2 வாரமா அங்கதான் இருந்துச்சு. போன வாரம் தான் இங்கால வந்துச்சு. வந்தா வேலையும் செய்யலாம், ஒண்ணுமே செய்யலாம். ஆனா நடிப்புனா பயங்கரமான மொக்க நடிப்பு. இந்த அம்மா ஒண்ணுமே பண்ணல. வெளியில இந்த அம்மாவோட பிஆர் டீம் வந்து ஒண்ணு கத்துறாங்க, அடுத்து ஓவியான்றானுங்க, இதன்றானுங்க, செம்ம கோமாளித்தனை பண்ணி விட்டாங்க. அப்பவே நான் நினைச்சேன் இந்த வீக்கெண்டு கிளிச்சரிக்கப்படும் போது முடியும்னு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கானா வினோத்ன்றது திவாகர் அவர்கள் கூட சேர்ந்து இவர் வந்து பண்ற விடயத்தை ஒரு காமெடி மாதிரி மியூசிக்க போட்டு தன்னை பிரபலப்படுத்த சொல்லி ஐயா வந்து நிறைய வேலைகள் பண்ணிட்டு போயிருக்காரு. சரியா? ஆனா அந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்தவனை அபியூஸ் பண்ற அந்த ஒரு அவருடைய பழக்கம், அவர் யாரு, அவருடைய அந்த கேவலமான பழக்க வழக்கத்தை எல்லாம் காட்டி கொடுத்துட்டு அது இன்னைக்கு எபிசோட்ல பயங்கரமான எக்ஸ்போஸ். இவருக்கா சப்போர்ட் பண்ணோம்னு ஒரு சகோதரி சொல்லிச்சு. இப்பதானே இதோட மூஞ்ச தெரியுது அப்படின்னு, இவரோட மூஞ்ச தெரியுது அப்படின்னு. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமருடீன், விஜய் பார்வதி 2 பத்தியுமே உலக மக்கள் கிழிச்சு அறிஞ்சிட்டாங்க. இனிமேல் கிழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கும் ஒண்ணுமே இல்லை. சும்மா ஒரு இதுக்கு வச்சிருப்பானுங்க. சரிங்களா? ஒரு அதாவது தேவைக்கு வச்சிருப்பாங்க. என்ன சொல்லலாம், ஏதோ அடிச்சு பிரியோசனம் இல்லைன்னுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த செட்ட பாம்பு அடிச்சு பிரியோசனம் இல்லைன்ற மாதிரி அவங்களோட இது முடிஞ்சு. ஸோ அந்த டைட்டிலோ ரன்னரோ சான்ஸே இல்லை. ஸோ அப்போ அந்த போலிகளை பற்றி உலக மக்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரே ஒரு எபிசோட்ல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் 4 பிஆர் டீம் 4 பேர் பயங்கரமா பிஆர் செட் பண்ணிட்டு லட்சங்களை கொட்டி கொடுத்துட்டு வந்த 4 பேரோட போலி முகத்திரைய தரமா கிழிச்சறிஞ்சிட்டார். நான் சொல்றது ஒரே ஒரு விடயம் தான் மக்களே, இதே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நடத்துற பிக் பாஸ் தமிழ். இந்த ஷோல விஜய் சேதுபதி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தவர். நீங்க பிஆர் வைக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதை நியாயமா பேசணும். நீ நல்லது பண்ணினா அதை சொல்லு, உனக்கு ஒரு துரோகம் நடந்துச்சுன்னா அதை சொல்லு. ஆனா கனியவர்களை சபரியவர்களை அவங்க நல்லது பண்ணிக்குள்ள அதை கெடுக்கணும்னு போட்டு அவங்களோட குடும்பம் அவங்களோட பேரு இது வரைக்கும் அவங்க சம்பாதிச்ச நல்ல இதெல்லாத்தையும் பொய்யா பண்றீங்க பாருங்க. அது என்ன நல்ல மனிதனும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அப்படி பண்ணா என்ன நடக்கும்னா ஒரு வீக்கெண்டுமே இப்படிதான் நடக்கும் இருக்கிற வரைக்கும். சரிங்களா? இனியாவது இருந்தா சரி. ஓகே, டைட்டில்லாம் கனவுலையும் கிடைக்காது இந்த நாளுக்கும். மார்க் மை வேர்ட்ஸ். எங்க மார்க் மை வேர்ட்ஸ் அது வரைக்கும் இருக்கணுமே. சரி, ஓகே. ஸோ இது வந்து ஒரு மேட்டர் மக்களே. அடுத்தது வந்து இப்போ ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஆதிரை அவர்கள் வெளியில போகல, அரோரா வெளியில போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி, அரோரா எவிக்டட் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு ஷுவரா தெரியும் ஆதிரை எவிக்ட் ஆயிட்டாங்க, அவங்க இப்ப வீட்டை போயிருப்பாங்க. ஸோ அப்போ அது சோசியல் மீடியாவில் வர்ற தகவல் உண்மை இல்லை, பொய். சரிங்களா? ஆதிரை எவிக்டட். ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. நன்றி.